இல்லை எல்லாமே வந்து ஃபியூஸ் ஆஃப் இந்த மாதிரி கால் தான். ஃபியூஸ் ஆஃப் இல்லை வேறு ஏதாவது வயர் கட் ஆகுறது இந்த மாதிரி கால்கள் தான். ஒரு சில இடத்துல வேளச்சேரியில் ஒரு பெரிய வயர் வந்து இப்போ பெரிய அளவிலான கேபிள் கட் இருக்குது. ஸோ நேரு நகரில். ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம எல்லாம் ஜேசிபி வச்சு தோண்டி அதெல்லாம் எந்த இடத்துல கட் ஆயிருக்குன்னு சொல்லி அதை சீர் செய்யும் பணிகள் நடந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து பெரிய அவுட்டேஜ். அது ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த குருநானக் காலேஜ் கிட்ட ஃபுல்லாக அந்த சைடில் ஃபுல்லாக தோண்டி எடுத்துக்கிட்டு 6 அடி கீழே தோண்டி அந்த பணிகளை சரி செய்யப்படுறாங்க. அதுக்கு இப்போ மாற்று இதையும் வந்து செய்கிற வேலையும் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் மடிப்பாக்கத்துலையும் அது எல்லா நம்ம சீஃப் இன்ஜினியர்லேருந்து எல்லாரும் அங்கே இருக்காங்க, ஸ்பாட்டில் இருக்காங்க. அனைத்து குழுக்களும் அங்கேருந்து அதை சரி செய்யும் பணிகளை முடித்து ஒரு 1 hour முன்னாடியே சீரமைக்கப்பட்டு அந்த பவர் வந்து மீதி கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதே மாங்காடு அதே மாதிரி தான் ஒரு தெருவில் மட்டும் பாதிப்பு இருந்துச்சு. 15-20 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ஒவ்வொரு இடமும் இங்கேருந்து மானிட்டர் செய்யப்பட்டு சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றது. ஸோ இந்த குழுக்கள் இதே மாதிரி வந்து அந்த 225 குழுக்களும் தொடர்ந்து பணியாற்றுவார்கள். இது சீராகும் வரை பணியாற்றுவார்கள். பட் எதனால் நடக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் ஒரு சில இடங்கள்ல. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் நம்ம ஈடுபட்டு வருகிறோம். நன்றி. கூடுதலாக நம்ம காவல்துறையிடம் சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் நம்மளும் வந்து மொபைல் குழுக்கள் அமைக்கிருக்கோம். இப்போ 125 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 500 பேர் கொண்ட 125 பேர் கொண்ட குழுக்கள். அதை கண்காணிக்கிறதுக்கும் 10 பேர் கொண்ட உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருக்கோம். உடனே போய் அட்டன் பண்ணுறது, தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், தேவையான ஸ்பேர்ஸ் அவங்ககிட்ட இருக்கு, எல்லாம் உடனே அட்டன் பண்ணி அவங்களும் வந்து பதிவு செய்துட்டு வராங்க. ஸோ பார்க்கும் என்ன வேலை நடைபெறுன்றது நம்ம மின்னகம் மூலியமாக அங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியப்படுத்திட்டு வரோம். சோசியல் மீடியா மூலியம் மற்ற வழியாக தெரியப்படுத்திட்டு வரோம். ஸோ அதை சீர் செய்யும் பணிகளை செஞ்சுட்டே வரோம். கண்டிப்பாக பொதுமக்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் சீரமைத்து கொடுக்க முடியுமோ அந்த பணிகளை செய்து கொண்டு தான் வருகிறோம். இன்னைக்கு எல்லா டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கேருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதை சீராக்கும் பணிகள் இப்போ ஏஐ எல்லாம் வந்து கால் அட்டன் பண்ணி அவங்க பதில் சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கால் லேண்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி லெவல்லையும் அவங்க வந்து எல்லாருடைய நம்பரும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் தேவையானப்போ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்தோ அவங்களும் கால் அட்டன் பண்ணி அவங்களுக்கு விவரத்தை சொல்லணும்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக சீரமைப்பு பணிகள் கண்டிப்பாக நடந்துட்டு வரும். போர்க்கால அடிப்படையில் கண்டிப்பாக நம்ம வந்து அதை சீரமைப்பு பணிகளை செய்து வருகிறோம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு பண்ணலை. திடீர்னு நிறைய இடத்துல அதிக குடியிருப்புகள், நம்மகிட்ட 4 லட்சத்துக்கு மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. அதில் வந்து பெரும்பாலான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 15 வருஷத்துக்கு பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. லோ வோல்டேஜ் அதனால தான் இருக்குது. நிறைய பவர் கன்சம்ஷன் இருக்குது. ஸோ அந்த லோடை பிக்கப் பண்ண முடியல. இந்த பிரச்சனையில் தான் நம்ம வந்து தொலைநோக்கு பார்வையுடன் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் கணக்கெடு பணிகள் இந்த கடந்த 2 வாரம் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்டாக் எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல உள்ள ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக் வேலிடேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ஸ் இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதோடைய வேலிடேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதெல்லாம் பழையது, எவ்வளோ பழசு, எவ்வளோ லெகசி, எவ்வளோ பழைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, இது எந்தெந்த ஏரியாவில் இருக்கு, எங்கெங்கெல்லாம் லோடு அதிகமாக தேவைப்படுது, எங்கெங்கெல்லாம் இல்லை. நம்ம வந்து கீழே மானிட்டரிங் சிஸ்டம் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா சென்னை உட்பட 4 மாவட்டத்தில் இருக்கு. நம்ம போன ஒரு ஸ்கிரீன் பார்த்தோம். ஸோ அதை மற்ற மாவட்டங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போதான் நம்ம ரியல் டைமாக மானிட்டர் பண்ண முடியும் எங்கெங்கெல்லாம் பவர் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நிறைய பணிகள் செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் கணக்கீடு பணிகள் செய்துவிட்டு நம்ம வந்து திட்டமிட்டு இதெல்லாம் மாற்ற என்னென்ன வழிகள் இருக்கு, எப்படி சீரமைக்க முடியுன்ற வேலைகளை செய்ய வேண்டும். ஸோ அது இருக்கு. இல்லை தேவையான இல்லை எங்கெல்லாம் வந்து இப்போ உடனடியாக தேவையோ அதெல்லாம் மாற்றப்பட்டு வருது. ஸோ நமக்கு ஸ்டாக் வேணும்ல, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு. இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்டர் பண்ணால் 2 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி என்னென்ன தேவையோ அதை முதல்ல திட்டமிட்டு அதுக்கு தேவையான அளவு நம்மளும் வந்து வாங்கும் முயற்சிகளை பர்ச்சேஸ் பண்ணுற வேலையும் பண்ணணும். ஸோ அதே நேரத்தில் பேரலாக வந்து எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத செலவினங்கள் அதையும் குறைக்க வரோம். எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் முறைகேடுகள் இருந்தால் அதையும் சரி பண்ணுற வேலையை பண்ணுறோம். இப்போ சோலார் ஜென்ரேஷன்ஸ் நிறைய முறைகேடு இருந்துச்சு, பவர் பர்ச்சேஸில் நிறைய முறைகேடு இருந்துச்சு. இதெல்லாம் எங்கெங்கே சரி பண்ணணுமோ இப்போ டெண்டரில் நிறைய முறைகேடு இருந்துச்சு. இதெல்லாம் சரி பண்ணுற வேலை எல்லாமே ஒரே நேரத்தில் பேரலாக பண்ணிகிட்டே தான் வந்துட்டு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.